ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறோம். ஒரு விஷயத்த ஆண்டர்கிட்ட கேட்குறீங்க, கிடைக்கலாம் விட்டுருவீங்களா? அது எப்படிங்க? அப்புறம் எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும்? நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் தான், அடுத்த கட்ட விடுதலையை நம்ம சந்திச்சா தான், ஆண்டவர் நம்மள குறிச்சு வச்சிருக்க திட்டத்தையும் நோக்கத்தையும் நடத்த முடியும். அதுக்காக தான் February 28 அதாவது கம்மிங் சாட்டர்டே நம்ம ஒரு மீட் நடத்துகிறோம். ஸோ நாட் ஒன்லி த யூத் எல்லாருக்குமே. ஸோ சாயங்காலம் 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம், ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நானும் அருமையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு அடுத்த கட்ட உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். டிஸ்பிளேல காட்டப்பட்டிருக்க இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ப்ராட்காஸ்ட் சேனல்லையும் அதை பற்றியான அப்டேட் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்லையும். சரி வாங்க. ஓகே, கேட்குறீங்க, கொடுக்கலாம் விட்டுருவீங்களா? விடக்கூடாது. இன்றைக்கி ஆண்டராக தான் பேசுகிறார். நீங்கள் ஆண்டர்கிட்ட எதை கேட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது பிரதர், சிஸ்டர். நான் வார்த்தைக்குள்ளே போகிறேன் பாருங்கள். நான் ஒரு காரியத்தை கேட்டேன், கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொல்லி திரும்பி இப்போ போய் கேட்டிருக்கேன். விடமாட்டேன் நீங்கள் கொடுக்குற வரைக்கும்னு சொல்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக பெற்றுக்கொள்வேன். யூ கைஸ் ஆல்சோ வில் சீன் திஸ் November 28. ஓகே, நம்ம வார்த்தைக்குள்ளே போகலாமா? ஸோ சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அது ஏன் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயம் எங்கிருக்கிறது? உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் ஆலயத்தில் இல்லை, நீங்களே அந்த ஆலயம், அதை முதலாக அறிந்து கொள்ளணும். அப்போ எனக்குள்ளே இருக்கிறவர்கிட்ட நான் எதை கேட்டலாம் செய்வார். அப்போ என்ன பண்ணுறது, கேட்டு நமக்குள்ளே என்ன பண்ணு சும்மா டெஸ்ட் பண்ணுவார். காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த முடிவு வரும் தெரியுமா, அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுவாங்க. நானும் முடிஞ்சு போச்சோன்னு நினச்சேன். இல்லை கரெக்டாக காலங்காலத்தில் எழுந்து ஜெபம் பண்ணிருக்கேன். இப்போது திருப்பின்னு இருக்கேன். கரெக்டாக வந்து நிறுத்துறாரு. சொல்லிட்டார், வசனத்தை சொல்லிட்டார். தேடுறேன் 20 நிமிஷம் தேடுறேன். அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் கடைசியில் ஐ ஆம் ரெடி டு குவிட் அப்படின்னு பிறகு கரெக்டாக பிடிச்சிட்டேன். ஓகே, கரெக்டாக அந்த வார்த்தையில் நிறுத்திட்டேன். ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா உடா புடியா அடம்பிடிச்சி கேளுங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு விஷயம், நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சதை விட்டுருங்க. அப்படி நீங்கள் கேட்டிருக்கிற காரியம் தேவையில்லாமல் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி கொடுக்குற வரைக்கும் கேளுங்க, அவர் கொடுப்பார். ஓகே, அந்த இடம் மாறுதல் பண்ணி கொடுப்பார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். பிரதர், சிஸ்டர், ஒன்றை கேட்டிங்கன்னா அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள வரைக்கும் இல்லைங்க. அதுக்குள்ளே அடுத்ததுக்கு தாவாதீங்க. இந்த உலகம் நம்மளை அப்படி இப்படி தாவி போயிடும். ஆண்டரா அவராக நம்பாத, விட்டு இங்கே வா, இப்படி வந்து அப்படி அப்படின்னு அவர் தான். அவரை என்று வேறு தேவன் இல்லை. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. தாவீது நல்லா அறிஞ்சிக்கிட்டாரு. அதனால தான் ஒன்றே கேட்டு ஒன்றே பெற்றுட்டாரு. God is good all the way, all the time. இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா நெக்ஸ்ட் லெவல் மீட்டிங் வாங்க. அந்த மீட்டிங் வந்தால் தான் இல்லை, நம்ம எல்லாம் வாலிபர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எளிமை பிரகாசிப்போம். நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் போகணுன்னு ஆசைப்படுறோம், அவ்வளோதான். ஓகே, மலருக்காக நாங்களும் ஜெபிக்க போகிறோம். ஸோ அநேக வாலிபர்கள் தேசத்தில் எழுப்பணும், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டான ஒரு ஆசையோட வைராக்கியத்தில் அதை நம்ம பண்ணுறோம். ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ். இதனால் இல்லை கற்றுக்கு சுற்றுறோம். இல்லையா? லவ் யூ.